Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the concluding part of every man and his humor. Besides that, நம்ம ஒரு MCQ-வும் பார்க்க போறோம். Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு த பிளே, டு த கேரக்டர்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆக்டும் பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? ஓல்டு நோவலோட வீட்டில் தான் செட்டிங் இருந்தது. மாஸ்டர் ஓல்டு நோவல், அவரோட சன் எட்வர்ட் நோவல். ஹி இஸ் வெரி ஹாப்பி அபவுட் ஹிஸ் சன். ஏன்னா நல்லா படிச்சிருக்கிறான். ஆனால் என்ன பொயட்ரியில் நாட்டம் இருக்குன்னு மட்டும்தான் அவருக்கு கவலை. ஆனால் இன்னொரு கவலை வருது. என்னன்னா ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் வந்து வெல்பிரெட் வெல்பிரெட்ன்ற ஒருத்தன்ட்ட இருந்து வருது தன்னோட சனுக்கு. அதை தெரியாம ஓபன் பண்ணி ரீட் பண்றாரு, சீக்ரெட்டா ரீட் பண்றாரு ஓல்டு நோவல். பையனுக்கு யார் லெட்டர் எழுதியிருக்கான்னு பார்த்தா வெல்பிரெட்னு. அந்த லெட்டர்ல இருந்த கண்டென்ட் வந்து அவரை ரொம்ப ஒரி பண்ண வைக்குது. ஏன்னா அந்த டோன், அப்போ எழுதினவன் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி மோசமான ஆளுகளோட எல்லாம் நம்ம பையன் வந்து சகவாசம் வச்சிருக்கானா, நம்ம அவனை பார்க்கணுமே, அவனை வந்து ஸ்பை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பையனுக்கு அந்த லெட்டரை வந்து பிரெயின் வார்ம், தன்னோட சர்வெண்ட், அவங்க வீட்டு சர்வெண்ட் தான் பிரெயின் வார்ம், அவன்கிட்ட கொடுத்து விடுறாரு. பிரெயின் வார்ம் போய் எட்வர்ட் நோவல்கிட்ட கொடுக்குறப்பவே உங்க அப்பா இதை தெரியாம படிச்சு பார்த்துட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லி தான் கொடுக்குறாரு. ஆனா அவன் ஒரு மாதிரி கூல் காயா இருக்கான், அவன் சிரிச்சுக்கிறான். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு அவனோட கசின் வரான், ஸ்டீஃபன் வரான். அவனையும் வந்து நீ வா வெல்பிரெடோட வீட்டுக்குன்னு சொல்றான். அவன் ஸ்டீஃபன் ஓகேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட் பார்த்தோம். இப்போ now we will deal with the other acts of the play. ஓகே, ஸோ இது வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா தனித்தனியா கொடுக்காம 2 to 3 அந்த ஃபுல்லா என்னென்ன தீமா இருக்கோ தீமா இது பண்ணி நம்ம கொண்டு போற மாதிரி வச்சிருக்கிறேன் இந்த ஆக்ட்ல இருந்து. ஆக்ட் 2 and 3 பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா at Kittley's house, Kittley complains to Downright about Wellbred bringing rude friends and bad jokes. ஸோ நம்ம இந்த பிளேல பார்த்தோம், இந்த பிளேயோட காமெடியே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த டிஸ்கைசஸ் இதுல தான் அரைஸ் ஆகுது. ஸோ கிட்லி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிளாத் மர்ச்சன்ட், ஒரு பணக்கார ஒரு மர்ச்சன்ட் தான். அவரோட ஒய்ஃப் டேம் கிட்லி. கிட்லி வந்து ஒய்ஃபை சந்தேகப்படக்கூடிய ஆளு. அவர் என்ன பண்றாருன்னா கிட்லியோட வீட்டுல தான் சீன் நடக்குது. டவுன்ரைட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. டவுன்ரைட்டா என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா வெல்பிரெட் வந்து தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான், ரொம்ப பேடா இருக்கு அவங்க பிஹேவியர், ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்லி க்ரோஸ் ஜெலஸ், சஸ்பெக்டிங் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃப் சீட்டிங் பட் ஹைட்ஸ் ஹிஸ் ஃபீலிங்ஸ் பை பிரிட்டனிங் டு பி சிக். அவர் வந்து தனக்கு தானே புலம்பிக்கிறாரு கிட்லி. என்னன்னா ரொம்ப ஜெலஸா இருக்காரு. ஒய்ஃபுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, அது இருக்குமோ, அது இருக்குமோன்னு அவர் பயங்கர ஜெலஸ், ஒய்ஃபை பயங்கரமா சந்தேகப்படுறாரு. ஆனா ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்கன்னு மத்தவங்க கேட்டா இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்வாரு. மேத்யூ அண்ட் பாபடில் விசிட் லுக்கிங் ஃபார் வெல்பிரெட் பட் லீவ் வென் ஹி இஸ் இன் தேர். இப்போ அங்க வீட்டுக்கு வந்து மேத்யூவும் பாபடிலும் வர்றாங்க. மேத்யூ ஒரு கண்ட்ரி கேர்ள்னு சொன்னோம், ஃபுல் கண்ட்ரி ஃபூல் அவன். அதே மாதிரி பாபடில் யாருன்னா ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு மாதிரி பகட்டா பேசக்கூடிய ஒரு சோல்ஜர் தான் பாபடில். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வெல்பிரெட்டை தேடி வர்றாங்க. வெல்பிரெட் இல்லைன்ட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே டவுன்ரைட்டுக்கு பிடிக்கல. டவுன்ரைட் கெட்ஸ் அன்னாய்ட் பை வெல்பிரெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எல்லாம் இப்போ எப்படி ஓல்டு நோவல் வந்து தன்னோட பையனுக்கு வெல்பிரெட் ஃப்ரெண்டா அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி வெல்பிரெடோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க அண்ணன் டவுன்ரைட் ஹாஃப் பிரதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸை பாருன்னு திட்டிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஃபைண்ட்ஸ் மேத்யூ அண்ட் பாபடில் இரிட்டேட்டிங். இவனோட ஃப்ரெண்ட்ஸே சரியில்லை, வெல்பிரெடோட ஃப்ரெண்ட்ஸே சரியில்லைன்னு யோசிக்கிறாரு. Elsewhere, Brainworm, dressed as a soldier, spies on old novel. இன்னொரு பக்கம் Brainworm என்ன பண்றான் தெரியுமா? ஓல்டு நோவல் தன்னோட பையனை சந்தேகப்பட்டு அவர் கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. பையனை ஸ்பை பண்ண வர்றாரு. இப்போ ஓல்டு நோவலை ஸ்பை பண்றதுக்கு பிரெயின் வார்ம் வரான். இவர் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்கு பிரெயின் வார்ம் சோல்ஜர் மாதிரி, ஒரு வேக்ரண்ட், ஒரு வீடு இல்லாத ஒரு சோல்ஜர் மாதிரி அவன் வேஷம் போட்டுட்டு வரான். வந்துட்டு என்ன பண்றான், ஹி ஸ்பைஸ் ஆன் ஓல்டு நோவல் ஹூ இஸ் ஃபாலோயிங் எட்வர்ட். எட்வர்டை ஃபாலோ பண்ற ஓல்டு நோவலை
பிரெயின்வார்ம் ஃபாலோ பண்றான். புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே வீட்டை சேர்ந்த 3 பேர் தான். ஓல்டு நோவல், அவரோட சன் எட்வர்ட் நோவல், அவங்க வீட்டு சர்வன்ட் பிரெயின்வார்ம். ஸோ எட்வர்ட் நோவல ஓல்டு நோவல் ஃபாலோ பண்றாரு. ஓல்டு நோவல தெரியாம வேற ஒரு டிஸ்கைஸ்ல பிரெயின்வார்ம் அவங்க சர்வன்ட் ஃபாலோ பண்றான். பிரெயின்வார்ம் ட்ரிக்ஸ் ஸ்டீஃபன் இன்டு பையிங் எ பேட்ஸ்வர்ட் அண்ட் கன்வின்சஸ் ஓல்டு நோவல் டு ஹையர் ஹிம் அஸ் அ சர்வன்ட் அண்டர் த நேம் ஃபிட்ஸ்வர்ட். இப்போ பிரெயின்வார்ம் வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு சர்வெண்டா இருந்தாலும் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெல்லா தான். அவன் என்ன பண்றான்னா, ஸ்டீஃபன் நம்ம கண்ட்ரி கேர்ள்னு சொன்னோம் இல்லையா, இவன் வந்து இவர் மேத்யூ வந்து சிட்டி கேர்ள், டவுன் கேர்ள். ஆனா கேர்ள்னா ஃபூல், டவுனை சேர்ந்த ஒரு ஃபூல் தான் மேத்யூ. ஆனா இவன் ஸ்டீஃபன் வந்து கண்ட்ரி கேர்ள். கண்ட்ரினா வில்லேஜ், வில்லேஜை சேர்ந்த ஒரு ஃபூல் தான் ஸ்டீஃபன். ஸோ பிரெயின்வார்ம் வந்து ஈஸியா ஸ்டீஃபனை ஏமாத்தி ஒரு மோசமான ஒரு கன்னை கொடுத்து இது ரொம்ப சூப்பரான கன்னுன்னு சொல்லிட்டு நல்ல விலைக்கு வித்துடுறான். So he tricks Stephen into buying a bad sword. Swordனா தெரியும் இல்லையா, வாள். கன் இல்ல, ஸ்வர்ட வித்துடுறான். அண்ட் கன்வின்சஸ் ஓல்டு நோவல் டு ஹையர் ஹிம் அஸ் அ சர்வன்ட். அது மட்டும் இல்ல, ஓல்டு நோவல்கிட்டயே ஏமாத்துறான். ஆக்சுவலா அவனோட சர்வன்ட் தான், ஓல்டு நோவலோட சர்வன்ட் தான் பிரெயின்வார்ம். ஆனா இப்ப என்ன பண்றான், மாறு வேஷத்துல வந்திருக்கான். என்ன மாறு வேஷத்துல, ஒரு சோல்ஜர் மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்கான். அந்த தன்னோட பேர், இப்ப சோல்ஜரா தன்னோட பேர் என்னன்னு சொல்றான், ஃபிட்ஸ்வர்ட் அப்படின்ற மாறு வேஷத்துல வந்து திரும்பவும் அதே மாஸ்டர்கிட்ட வேலைக்கு சேர்றான். பிரெயின்வார்மா இப்ப இல்ல, அதே மாஸ்டர்கிட்ட தான் வேலைக்கு சேர்றான். அவரை ஏமாத்தி வேலைக்கு சேர்றான். இந்த டைம் எந்த நேம்ல வேலை செய்யறான், ஒரு சோல்ஜரா டிஸ்கைஸ்ல வந்து ஃபிட்ஸ்வர்ட்ன்ற பேர்ல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஓகே, எல்லாம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான், ஃபுல்லா மிஸ்டேக்கன், அந்த டிசெப்ஷன்ஸ் தான். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், கான்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் தான். திரும்ப ஆக்ட் 3 to 4, நம்ம 2 to 3 பார்த்தோம். 3 to 4ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேஎஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் டிசெப்ஷன் தான் பார்ப்போம். ஒரே குழப்பம் தான், ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள உள்ள குழப்பங்கள், ஏமாத்து வேலைகள் இதுதான் நடக்குது. அட் த டேவன், அப்புறம் அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு டேவன், அதுவும் ஒரு செட்டிங்கா இருக்கு. டேவன்னா இன், சத்திரம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. பாபடில் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் டவுன் ரைட். அங்க பாத்தீங்கன்னா பாபடில் வந்து டவுன் ரைட்டை பத்தி அவன் தம்பி வெல்பிரெட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். ஓகே, பட் வெல்பிரெட் டிஃபென்ஸ் இஸ் பிரதர். உங்க வீட்டுக்கு போனா டவுன் ரைட் எங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாருப்பா, என்னப்பா உங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். உடனே வெல்பிரெட், இங்க பாரு என்ன என்னன்னாலும் சொல்லு, எங்க அண்ணனை எதுவும் சொல்லாதன்ற மாதிரி அவங்க அண்ணனுக்கு டிஃபெண்ட் பண்றான் வெல்பிரெட். எட்வர்ட் டெல்ஸ் வெல்பிரெட் his father read the letter and they joke about what might happen. எட்வர்ட் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இப்ப எட்வர்ட் நோவல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனும் வெல்பிரெடும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நீ அனுப்புன லெட்டரை எங்க அப்பா படிச்சுட்டாருடா, என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியலன்னு சிரிச்சிட்டு இருக்கான். they tease Stephen who doesn't realize he is being mocked. இந்த ஸ்டீஃபனுக்கு ஒரு கேரக்டர், ஒரு மெலான்கலிக்காவே இருப்பான். நம்ம அந்த பேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, 4 பேஷன்ஸ் பார்த்தோம்ல, அதுல ஒண்ணுதான் மெலான்கலிக். அப்ப மெலான்கலிக் கேரக்டருக்கு தான் ஸ்டீஃபனை வந்து உருவகப்படுத்தியிருக்கார் பென் ஜான்சன். அவன் எந்நேரம் எனக்கு எல்லாமே இப்படிதான் நடக்கும்னு சோகமாவே பேசுவான். ஓகே, அதனாலதான் மெலான்கலிக் கேரக்டர் அவன். சோ அவன் வந்து அப்படி பேசுறத இவங்கெல்லாம் கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு வில்லேஜ் ஃபுல் மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான், அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. Bobbadil brags about his war experience and insults Stephen's word. ஸ்டீஃபன் வந்து பாபடில பார்த்தோன்னா, பாருங்க இந்த வாழை நான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு பாபடில்கிட்ட போய் சொல்றான். பாபடில் என்ன சொல்றான், லூசு பயலே, இது மோசமான வாள்டா, இதுக்கேண்டா இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லி அவன் கிண்டல் அடிக்கிறான். நான் எவ்வளோ பெரிய, அது மட்டும் இல்ல, நான் எவ்வளோ பெரிய வாரியர், அவன் வாயை திறந்தாலே தன்னைத்தானே புகழ்ந்துக்குவான் பாபடில். ஓகே, பிரெயின்வார்ம் ரிவீல்ஸ் his identity to Edward and warns him that old novel is spying. இப்போ பிரெயின்வார்ம் அங்க வரான். வந்து இங்க பாரு, அவன் வந்து ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றான். நான் சோல்ஜரா சும்மா வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கேன், நான் உங்க பிரெயின்வார்ம் தான். ஆக்சுவலா உங்க அப்பா உன் பின்னாடியே வந்துட்டு இருக்காருப்பா, உன்னை ஸ்பை பண்ணிட்டு இருக்காரு, கவனமா இருன்னு சொல்லிட்டு போறான். அடுத்ததா அட் கிட்லிஸ் ஹவுஸ். அடுத்ததா திரும்ப கிட்லிஸ் ஹவுஸ்ல சீன் நடக்குது. கிட்லி ஜெலசி க்ரோஸ். நம்ம தெரியும், அவர் ஒரு கிளாத் மர்ச்சன்ட், அவர் ஜெலஸா இருக்காருன்னு தெரியும். நாளுக்கு நாள் அவரோட சந்தேகம் கூடிட்டே போகுது. அண்ட் ஹி டெல்ஸ் his servant Cash to watch for Wellbred. அவர் வந்து வெல்பிரெட வந்து கவனமா பாரு, அவன் என்ன பண்றான்னு பாருன்னு சொல்லிட்டு போறாரு சர்வன்ட்ட.
வெல்பிரெட் எட்வர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ் சூன் ஆஃப்டர். கொஞ்ச நேரத்துல கிட்லி வந்து அங்க இருந்து வெளியே போனோன்னா எட்வர்டு வெல்பிரெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வராங்க. Cobb argues with Bobadil about tobacco and Cobb fetches Kitli. இப்போ காபுக்கும் பாபடிலுக்கும் இப்போ பாபடில் என்ன பண்ணுவான், அங்கே டொபாக்கோவை வந்து பற்ற வைப்பான், புகையிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுருட்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அவங்க புகையிலையை வச்சு அவங்க they used to smoke. ஓகே, ஸோ அது அவன் டொபாக்கோவை ஸ்மோக் பண்ணுறப்போ காப் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும். அப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட் சண்டையா மாறினோன்னா காப் போய் கிட்லியவே கூப்பிட்டு வந்துடும், அவங்க வீட்டில் பெரிய கலாட்டா பண்ணுறாங்கப்பான்னு கூப்பிட்டு வந்துடுறான். The fight leads Cobb to complain to Justice Clement, who almost punishes Cobb for insulting tobacco. இப்போ காப் போய் ஜஸ்டிஸ் கிளமெண்ட்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு, ஜஸ்டிஸ் அவரு ஜட்ஜு, அவர்கிட்ட போய் இங்க பாருங்க டொபாக்கோ யூஸ் பண்றாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் காப். நம்ம என்ன நினைப்போம், ஜஸ்டிஸ் வந்து இதுக்கு எதிராக தான் இருப்பாரு, இந்த மாதிரி ஆளுக செய்யக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனா அவரு உனக்கு எவ்வளவு தைரியம்டா, ஒரு டொபாக்கோவை இழிவுபடுத்துவியா, டொபாக்கோ குடிச்சா என்னடா தப்புன்னு காபை தான் பனிஷ் பண்றதுக்கு போயிடுவாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜஸ்டிஸ் கிளமெண்ட். மீன்வைல் கிட்லி பிகம்ஸ் கன்வின்ஸ்ட் இஸ் பீயிங் பீட்ரேட் அண்ட் சர்ச்சஸ் த ஹவுஸ். கிட்லி என்ன பண்ணுவார், ரொம்ப உறுதியா நம்புறாரு நம்ம ஒய்ஃப் நம்மள ஏமாத்துறாங்க, யாரோ ஒருத்தன் வந்துட்டு போறான்னு நம்பிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஆக்ட் 4 to 5 தான் அடுத்த ஆக்ட் நம்ம பார்க்குறோம். ஆக்ட் 4 to 5ல நடக்கிற விஷயங்கள் இது வந்து கேயஸ் அண்ட் ஹாப்பி எண்டிங். குழப்பம் தான், திரும்பவும் குழப்பம் தான், கிட்டத்தட்ட பிளேஃபுல்லா நடக்கும். 5th ஆக்ட்ல ஒரு ஹாப்பி எண்டிங்கும் நம்ம பார்க்கலாம். டவுன் ரைட் ஸ்கோல்ஸ் டேம் கிட்லி for allowing Wellbred to visit, but she defends herself. டவுன்ரைட் வந்து டேம் கிட்லிட்ட சொல்வாரு, இங்க பாரு நீ எதுக்கு வெல்பிரெட வீட்டுக்குள்ள விடுற அப்படின்னு சொல்றாரு. அப்போ டேம் கிட்லி என்ன சொல்வாங்க, நான் என்னால அவனை ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மேத்யூ tries to impress Bridget with stolen poetry which makes Edward and Wellbred laugh. இன்னொரு பக்கம் என்னன்னா பிரிட்ஜெட், அதாவது இவர் இருக்கிறார் இல்லையா கிட்லியோட சிஸ்டர் தான் பிரிட்ஜெட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ண 2 பேர் ட்ரை பண்றாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி பிரிட்ஜெட். ஆனா அவங்களுக்கு பெரிய ரோல் இல்ல, பட் she is the one who is being chased after. அவங்களதான் வர்த்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஆண்கள், யாருன்னா ஒன்னு மேத்யூ ஒன்னு எட்வர்ட். மேத்யூ என்ன பண்றான்னா அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய மத்தவங்களோட கவிதையெல்லாம் திருடிட்டு வந்து அவளுக்கு வாசிச்சுட்டு இருக்கான், ஸ்டோலன் போய்ட்ரியை வச்சு வாசிச்சுட்டு இருக்கான். அதனால எட்வர்டும் வெல்பிரெடும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அட் காப்ஸ் ஹவுஸ் இன்னொரு செட்டிங் பாத்தீங்கன்னா காபோட வீட்லயே நடக்கும். காப் லாக்ஸ் அப் ஹிஸ் வைஃப் திங்கிங் ஷீ இஸ் சீட்டிங் வித் பாபடில். இங்க பாத்தீங்கன்னா சந்தேகம்ங்கிற பேஷனும் நிறைய, அந்த ஹியூமரையும் நிறையவே பார்த்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஹியூமரோட தான் டிஸ்கஸ் பண்றாரு நம்ம ஆத்தர். ஸோ காபோட வீட்டுல காபும் வந்து என்ன பண்றான்னா தன்னோட ஒய்ஃப் டிப் அவ பேரு, அவளை சந்தேகப்படுவான், அவளை வந்து லாக் பண்ணி வச்சிருவான். அவன் என்ன நினைப்பானா பாபடிலோட சேர்ந்துட்டு நம்ம ஒய்ஃப் நம்மள, ஏன்னா அவனுக்கு பாபடில பிடிக்காது. காப் என்ன நினைக்கிறான்னா பாபடிலும் அவனோட ஒய்ஃபுக்கும் இடையில தப்பான உறவு இருக்கிறதா நினைக்கிறான். பிரெயின் வார்ம் ட்ரிக்ஸ் ஓல்ட் நோவல் அண்ட் அதர்ஸ் கிரியேட்டிங் மோர் கன்ஃபியூஷன். ஸோ அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா பிரெயின் வார்ம் பயங்கரமா எல்லாத்தையும் ட்ரிக் பண்றான், எல்லாத்தையும் ஏமாத்துறான், நிறைய கன்ஃபியூஷன் தான் இருக்கு. எவ்ரி ஒன் கோஸ் டு ஜஸ்டிஸ் கிளமெண்ட்ஸ் ஹவுஸ். கடைசியில எல்லாரும் ஜஸ்டிஸ் கிளமெண்டோட வீட்டுக்கு போறாங்க. அவரை இவ்வளவு பிரச்சனை, காபும் சந்தேகப்படுறான், கிட்லி ஒய்ஃப சந்தேகப்படுறாரு, அண்ணன் தம்பிய பிடிக்கல சந்தேகப்படுறாரு, அப்பா பையனை சந்தேகப்பட்டு இருக்காரு. இப்படிதான் ஒரே குழப்பம் தான் இருக்கு. ஓகே, ஸ்டோரி ஃபுல்லா எல்லாரும் கடைசியில ஜஸ்டிஸ் கிளமெண்ட் வீட்டுக்கு போறாங்க. த ட்ரூத் இஸ் ரிவீல்ட் அண்ட் பிரெயின் வார்ம் அட்மிட்ஸ் ஆல் ஹிஸ் ட்ரிக்ஸ். இங்க நிறைய கலாட்டாவை பண்ணி வச்சிருக்கிறது பிரெயின் வார்ம் தான். பிரெயின் வார்ம் கடைசியில நான் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம்னு சில குழப்பங்களுக்கு தன்னை காரணமா சொல்றான். அடுத்ததா இந்த இது பிரச்சனை எல்லாம் இல்ல, யாரும் ஏமாத்தலன்ற விஷயமும் தெளிவு பிறக்கும். யாருக்கு சந்தேகப்படுற ஹஸ்பண்ட்ஸுக்கு. எட்வர்ட் அண்ட் பிரிட்ஜெட்ஸ் மேரேஜ் இஸ் அனௌன்ஸ். எட்வர்டையும் பிரிட்ஜெட்டும் அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணப்படுது. ஜட்ஜ் கிளமெண்ட் ஃபர்கிவ்ஸ் எவ்ரிஒன் அண்ட் டிக்ளேர்ஸ் அ ஃபீஸ்ட். இங்க தப்புன்னு இல்லை, எல்லாம் ஒரு சின்ன சின்ன குணங்கள் தான், ஒரு பேஷன் அதிகமாகிறதுனாலதான் ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க, யாரும் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு
வந்து சொல்லிடுறாரு ஜஸ்டிஸ் கிளெமெண்ட். எல்லாருக்கும் ஃபீஸ்ட் கொடுக்குறாருங்க. அப்புறம் ஒரு மேரேஜ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது இல்லையா, அதனால இந்த பிளே எண்ட்ஸ் வித் லாஃப்டர், பீஸ் அண்ட் செலிப்ரேஷன். ஸோ இந்த கதையை வந்து நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்லாம் எதிர்பார்க்க வேணாம். தெர் இஸ் கன்ஃபியூஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேல சந்தேகங்கள் வருத்தங்களோட இருக்கிறாங்க. கடைசியில எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி வித் எண்டிங் வந்து ஹாப்பியா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ வித் திஸ் வி கன்க்ளூட் த ஸ்டோரி. பிளாட் சம்மரி இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப டீட்டெயில்டா புரிஞ்சாலும் புரிஞ்சுக்க முடியாது, கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அளவு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். வி வில் கோ வித் an MCQ. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, வில்லியம் ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், கிறிஸ்டோபர் மார்லோ, தாமஸ் கெட். பென் ஜான்சன் இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் த பிளே? சென்ட்ரல் கான்செப்ட் அஸ்ட்ராலஜி, த ஃபோர் ஹியூமர்ஸ், பாலிடிக்ஸ், ட்ராஜடி ஆஃப் ஃபேட். ஸோ நமக்கு நல்லா தெரியும் த ஃபோர் ஹியூமர்ஸ். இதை திரும்ப திரும்ப நான் பேசிட்டேன் இல்லையா. ஸோ ஃபோர் ஹியூமர்ஸ் தான் சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் த பிளே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் ஓல்டு நோவல் சன்? ஓல்டு நோவலோட சன் பேர் என்னது? வெல்பிரெட், ஸ்டீஃபன், எட்வர்ட், பாபடில். நமக்கு தெரியும் இட் இஸ் எட்வர்ட். ஓகே. What does old novels? What does old novel secretly do with Edward's letter? Edward's letter என்ன பண்றாரு? Old novel read பண்றாரு. Secret என்ன பண்றாரு? Read பண்றாரு. Reads it. ஃபர்ஸ்ட் ஆக்ட்லேயே நம்ம இதான் பார்த்துருப்போம். ஹூ இஸ் த போஸ்ட்ஃபுல் சோல்ஜர் இன் த பிளே? ரொம்ப புகழ்ந்து பேசுகிற அந்த சோல்ஜர் பேர் என்ன? மேத்யூ, டவுன்ரைட், பிரெயின்வார்ம், கேப்டன் பாபடில். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் பாபடில் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறது கேப்டன் பாபடில் தான். அடுத்து, வேர் இஸ் கேப்டன் பாபடில் லாட்ஜிங்? கேப்டன் பாபடில் எங்கே தங்கியிருக்கிறாரு? அட் காப்ஸ் ஹவுஸ். அதனால தான் காப் வந்து ஒய்ஃபுக்கும் பாபடிலுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா சந்தேகப்படுவார். நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே சொல்லியிருப்போம். ஓகே, கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன்லே. வாட் டஸ் பிரெயின்வார்ம் டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப் அஸ் ஃபர்ஸ்ட்? பிரெயின்வார்ம் தன்னை எப்படி மாறுவேஷம் போட்டுட்டு வரான்? எ லாயர், எ வேக்ரண்ட் சோல்ஜர், எ மர்ச்சன்ட், எ சர்வன்ட். எ வேக்ரண்ட் சோல்ஜர். வேக்ரண்ட்னா வீடு இல்லாதன்னு அர்த்தம். அடுத்து, ஹூ இஸ் கிட்லி ஒரிட் அபவுட் த்ரூ அவுட் த பிளே? யாரை நினைச்சு கிட்லி வருத்தப்படுறாரு? ஹிஸ் நெஃப்யூ, ஹிஸ் ஒய்ஃப், ஹிஸ் பிரதர், ஹிஸ் பிஸ்னஸ் பார்ட்னர். நமக்கு தெரியும் ஹிஸ் ஒய்ஃப் வந்து ஓடி போயிடுவாங்களோ, யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்களோன்னு பயந்துட்டு இருக்கிறார். வாட் இஸ் ஸ்டீஃபன்ஸ் மோஸ்ட் பிரைஸ்டு பர்ச்சேஸ் இன் த பிளே? ஸ்டீஃபன் எதை அதிகம் விலை கொடுத்து வாங்குறாரு? எ ஸ்வர்ட், எ ஹார்ஸ், எ க்ளோக், எ ஹண்டிங் புக். எ ஸ்வர்ட். How does Brainworm trick Stephen? Brainworm Stephen-ஐ எப்படி ஏமாத்துறான்? என்ன வச்சு ஏமாத்துறான்? He sells him an overpriced sword, steals his money, forges a letter. So இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். Sells him an overpriced sword, the answer. What is Justice Clement's role in the play? A comedic judge who resolves conflicts, a merchant in Kitley's business, Edward's mentor, a rival of old novel. ஸோ உங்களுக்கு தெரியும் இவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஜட்ஜ் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு காமெடி ஜட்ஜு. டொபாக்கோவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணுவாரு? நீ எப்படா டொபாக்கோவை அவமதிக்கலான்னு கேட்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு காமிக் ஜட்ஜு தான். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சரு. எழுதிருக்கும் பாருங்க. கடைசியில ஆனா கான்ஃபிளிக்ட் எல்லாம் தீர்த்து வச்சு நல்லபடியா முடிச்சு வைக்கிறவரும் அவர் தான். வாட் டஸ் மேத்யூ யூஸ் டு ட்ரை டு யூஸ் டு வூ பிரிட்ஜெட்? பிரிட்ஜெட்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மேத்யூ என்ன யூஸ் பண்றான்? வெல்த், ஜுவல்லரி, பிளஜரைஸ்ட் போயட்ரி, ப்ராமிசஸ் ஆஃப் மேரேஜ். பிளஜரிசம்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, காப்பி அடிக்கிறது. ஸோ பிளஜரிஸ்ட் போயட்ரி தான் ஆன்சர். Why does Cobb get angry with Bobbdil? Cobbக்கு எதுக்கு Bobbdil மேல கோபம் வருது? Bobbdil owes him money. Bobbdil smokes tobacco in his house. Bobbdil insults his wife. Bobbdil steals from him. எதனால ரொம்ப கோபம் வரும் Cobbக்கு Bobbdil மேல? He smokes tobacco in his house. வீட்டுக்குள்ள
டுபாக்கோ பிடிக்கிறதுனால, கஞ்சா குடிக்கிறான்னு தான் கோவம் வரும், புகையில யூஸ் பண்றான்னு தான் கோபம் வரும் இல்லையா? அதுக்காக தான் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்டே பண்ணுவான் ஜஸ்டிஸ் கிளமெண்ட். ஹூ எட்வர்ட் பிளான் டு மேரி? எட்வர்ட் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்? டேம் கிட்லி, மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட், டிப், நோவன். நம்மளுக்கு தெரியும் மிஸ்ட்ரஸ் பிரிட்ஜெட். What is Justice Clement's reaction to brainworm's tricks? brainworm வந்து நிறைய ட்ரிக் பண்ணா எல்லாத்தையும் அவங்க அந்த ஏனஸ் வேர்டை வித்திருப்பான், அந்த மாதிரி வேலைங்கள்லாம் செஞ்சான ஏமாத்தி இன்னொரு ஃபிட்ஸ்வர்ட்ன்ற நேம்ல மாத்தி என்ன ஓல்டு நாவல்ட்டே வேலைக்கு சேருவான். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணதுக்கு ஜஸ்டிஸ் கிளெமெண்டோட ரியாக்ஷன் என்ன? He imprisons brainworm. He pardons and praises him for his wit. He scolds brainworm severely. He ignores brainworm's confession. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா பாடன் தான் பண்ணுவார், மன்னிச்சு அவன் எப்ப என்ன புத்திசாலிடானின்னு பிரைஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. How does the play end? play எப்படி முடிவுக்கு வருது? With a tragic death, with a duel. duelனா சண்டை, with a marriage and feast, with a court case. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆன்சர், with a marriage and feast. யாரோட மேரேஜ்? எட்வர்ட் அண்ட் பிரிட்ஜெட் மேரேஜோட தான் முடிஞ்சிருக்கும். What theme is most central to the play? Revenge, love and marriage, the folly of human behavior, political corruption. ஸோ சென்ட்ரல் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் லவ் எல்லாம் கிடையாது, ஃபாலி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், மனிதர்கள் செய்யும் குற்றங்கள் குறைகள், இதை வந்து கிண்டல் பண்றது தான் இதோட முக்கிய தீமே, த ஃபாலி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஓகே, so with this we end every man in his humor. Hope you understood the play, and I hope the MCQ would have been useful. Thank you for watching. Like and subscribe for more such videos.